இப்போ ஆன்மீகத்துல வந்துட்டு நீங்க ஜோதிடத்தை பத்தி முன்னாடி எபிசோட்ல தெளிவா சொல்லிட்டீங்க. ஆமா, நாட்களோட டியூரேஷன் எவ்வளவு? ஆமா, ஒரு நாளைக்கு 11 கட்டத்துக்கு ஒரு கட்டம் பின்னாடி வரும்போது கிட்டத்தட்ட 12 மணி நேரம், சரி 24 மணி நேரம் வித்தியாசம். ஒன் டே டிஃப்ரெண்ட் வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு ராசி மாறிடும், லக்னம் மாறிடும், நட்சத்திரம் மாறிடும். சில பேருக்கு மட்டும்தான் ராசி மாறாது. அந்த அளவுக்கு எனக்கு நான் ஜாதகம் கத்துக்கல, படிக்கல. எனக்கு இது எப்படி சொல்றதுன்னா இறைவன் காட்சி வச்சுதான் சில நம்பத்தகாத விஷயங்களா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பூராமே இறைவன் மேல, அதாவது நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் இறைவனை வணங்குறது எங்க அப்பா அம்மா. நான் என் தாய் தந்தையை 3 முறை சுத்தி பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பவர். என் தாத்தா பாட்டியை இறைவனா வணங்க ஆரம்பிச்சு, என் தாத்தா பாட்டி பிறந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினதுக்கு அப்புறம் இவ்வளவு பவர். எப்படி இந்த விஷயம் எல்லாம் காரணம் என் முன்னோர்களின் அணுக்கள் என் உடம்புல இருக்கும் இல்லையா. எங்க அப்பாவுக்கு தாத்தா சாமியாடி இருக்காங்க, இன்னைக்கு நான் ஆடுறேன். அந்த பரிகாரங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க நாட்களை பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு பரிகாரம் சொல்றாங்க. சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு என்ன பண்ணாலும் சரி நம்பிக்கையா வராது, நடக்கவும் நடக்காது. அப்போ வந்துட்டு அது ஆனா திருப்பி அதே ஜோசியத்தை போய் கேட்கும் போது உங்க கர்மா, நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்க, அந்த கர்மா இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து பூர்வ ஜென்மத்துல செஞ்சது உங்களை தொடருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க. அது நான் கொடுக்குற விளக்கம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. அதாவது கர்மா நீ பூர்வ ஜென்மத்துல செஞ்சது, பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைய சேரும். நீ போன பிரிவில் என்ன பாவம் செஞ்சியோ அதுக்கு தகுந்த கர்மா. இந்த 10ஆம் இடத்துல சனிதான் உங்களுக்கு ஆத்மகாரகன், கர்மக்காரகன், பித்ருக்காரகன். சனிதான் நியாயாதிபதி, ஈஸ்வரன் பட்டன். அதனாலதான் 7 சனினா எல்லாருக்கும் பயம். அப்போ முதல்ல சனினா யாருன்னு தெரியணும், உங்களுக்கு கர்மானா என்னன்னு தெரியணும். உங்களுக்கு கிரகங்களும் பிரபஞ்சமும் நம்மளை இயக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி கிரகங்களும் பிரபஞ்சமும். இப்போ இந்த கிரகங்களினுடைய கதிர்வீச்சில இப்ப சூரியன் இருக்கு, சூரியனுடைய கதிர்வீச்சியினுடைய நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதாவது ஒரு கோயில் கட்டினா கூட கோயில் கோபுர கலசத்துல நவதானியம் வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்றோம், தானம் பண்ணுங்கோங்கிறோம். நம்ம என்ன சொல்றோம், அந்த சத்து கம்மினா திங்கணும். ஒரு பொருளை தானம் பண்றது இல்லை. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு புதன் இருக்குன்னா புதனுடைய கதிர்வீச்சு அப்படின்னா திருக்கணியத்துல சொல்லுவாங்க புதன் சனியின் கர்மப்பதிவு. புதன்னா சனியின் கர்மப்பதிவுன்னா என்னது, அதாவது ஒவ்வொரு கிரகத்தினுடைய நல்ல கதிர்வீச்சு யோகம், கெட்ட கதிர்வீச்சு அவயோகம். அப்ப அந்த கெட்ட கதிர்வீச்சு எடுக்கக்கூடிய சக்தி எதுல இருக்குன்னா உணவுல இருக்கு. உணவே மருந்து, உறவே கடவுள். அப்ப புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம்னு திருக்கணியத்துல சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திரத்துல யார் பிறந்திருக்கா அப்படின்னா புத பகவான் பிறந்திருக்காரு. சனியின் கர்மப்பதிவை கொண்டது. எப்படி சனியின் கர்மப்பதிவு அப்படின்னா புதன் அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு பச்சை இலை. முருங்கைக்கீரையை நீங்க புதனா எடுத்துக்கங்க, அதுல என்ன சத்து இருக்கு, அயன் சத்து இருக்கும். அப்போ அயனை நீங்க வளைக்க முடியுமானா வளைக்க முடியாது. ஆனா முருங்கைக்கீரையா இருந்தாலும் எந்த கீரையா இருந்தாலும் நீங்க கிள்ளி உடைச்சிடலாம். அப்போ அயன் இருக்கிற இடத்துல என்ன அதிகமா இருக்கும்னா ஹீட் அதிகமா இருக்கும். அப்போ அந்த ஹீட்ல தான் இரும்பு மெல்ட் ஆகும், எரிமலை அந்த மலையும் அந்த ஹீட்ல தான் உருகும். அதுலதான் உங்களுக்கு இந்த சுனாமி வர்றதெல்லாம். ஓகேங்களா. அப்போ அதீத ஹீட்டு. அப்போ இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு பருப்புங்கிறது செவ்வாய்க்கு அறிவு. செவ்வாய் தான். அப்ப சனி செவ்வாயின் கர்ம பதிவு கொண்டதுன்னு ஒண்ணு கொண்டு வந்துடுறாங்க. யாரு திருக்கணியத்துல. நான் வாக்கியமா திருக்கணிதமானா எனக்கு நற்பலன் எதுல கிடைக்குதோ அதை நான் எடுத்துப்பேன். அதாவது தீரும் நன்றும் பிறர் தரவா, நல்லதும் கெட்டதும் இங்க அடுத்தவன் நமக்கு தரல. நம்மை உணர்ந்தா நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும். ஏன்னா நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற கடிகாரத்தை சரியா கணிக்க தெரிஞ்சா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ உணவே மருந்து, உறவே கடவுள் சும்மா சொல்லி இருக்க மாட்டாங்க. திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை இல்ல, திக்கை கற்றவனுக்கு தான் தெய்வம் துணை. 1000 பொய் சொல்லி கல்யாணம் இல்ல, 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம். செம்புல தண்ணி கொடுனா செம்பு பாத்திரத்துல கிருமி அண்டாது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பழமொழியெல்லாம் மறுவிடுச்சு. ஓகேங்களா. அதாவது மேற்க சூளம், தெற்க சூளம், வடக்க சூளம், அதுக்கு பரிகாரம், இதுக்கு பரிகாரம். உங்களுக்கு அதாவது தெற்க சூளம் மேற்க சூளம் அப்படின்னா கெட்ட காத்து எந்த பக்கம் ஒண்ணு சூடும். இந்த திசையில இன்னைக்கு, இந்த திசையில இந்த மாசத்துல இந்த பக்கம் கெட்ட காத்து அதிகமா வரும். மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்குனா பருவமழை இந்த வருஷம் அதிகமா இருக்குமா இல்லையான்னு சொல்றதுதான். இந்த சீமான் சொன்ன மாதிரி காத்து எந்த பக்கம் கெட்ட காத்து வீசும், அப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த திசையில போகாத. நீங்க அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றீங்க, வெள்ளத்தை தின்னுட்டு போ, சர்க்கரையை தின்னு, பாலை குடி. இதெல்லாம் குடிச்சா குடிக்கிற பாலை பிளாஸ்டிக்ல வருது, அதுவே நோய். அவன் சொன்ன பால் தேங்காய் அரைச்சு அதுல உள்ள பால், அதுல விட்டமின் அவ்வளவு இருக்கு. முக்கன் சிவம்னா தேங்காய் இருக்கு,
அந்த தேங்காயினுடைய பாலும் பழமும் தான் நம்ம எடுத்துக்கணும். புரோட்டீன், விட்டமின். அதுல இல்லாத விட்டமின், புரோட்டீன் உங்களுக்கு ஆணின் உயிர் அணுக்கள் பெருகிடும். அதாவது உண்மையை உணராததுதான் இவ்வளவு பிரச்சனை காரணம். அப்போ உங்களுக்கு கீரை அயன் சத்து, அதுல நெருப்பு அதிகமா இருக்கும். அப்போ செவ்வாய்ங்கிறது பருப்பு. நீங்க டேஸ்டுக்கு என்ன பண்ணிடுறீங்க, பருப்பு போட்டு கடைஞ்சு தின்னுறீங்க. அப்போ கெட்டதோட கெட்டது சேரும். இப்ப நிறைய காவா போய் ஒரு இதுல போய் கூவத்துல சேர்ந்து அது கூவமா மாறிடுது. அப்போ அதே மாதிரி கெட்டது கெட்டதோட சேர்ந்தது. அதீத ஹீட்டு தப்பான எண்ணத்தை கொண்டு வரும். இன்னைக்கு சமூகத்துல இவங்க சரியில்லை, நாகரிக உறவை அடைஞ்சுக்கிட்டு கண்ட பக்கம் கிழிச்சு போட்டுக்கிட்டு அலையிறாங்க. பெண்கள் உடை சரியில்லை, அதனாலதான் ஆண்கள் கெட்டு போயிடறாங்க. இல்ல ஆண்கள் நம்மளுடைய பாடி ஹீட் அதிகமாயிடுச்சுன்னா எண்ணம் தப்பா வரும். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சேலையை வச்சுதான் மாறா போட்டிருப்பாங்க. அன்னைக்குதான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பாகுபாடு, பண்பாடு, எப்படி கூட்டு குடும்பம் எல்லாமே இருந்தது. ஏன் எங்க பாட்டி, நான் சேலையை எப்படி கொடுத்தேன், சின்ன பையன்ல பாத்திருக்கேன், எங்க பாட்டி என்னை கூப்பிட்டு போகும். தாத்தா கோவணம் கொடுத்திருப்பாரு. அப்போ அன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி எந்த தப்பும் கிடையாது, குடிகாரம் கிடையாது. தப்புன்னா உடனே தட்டி கேட்க ஆள் இருந்தது. காரணம் அன்றைய உணவும் அவன் உழைப்பும் தகுதியா இருந்தது. தன் உடல் உழைச்சா உயர்வை தரும்னா அவன் உடம்புல இருக்க கெட்ட நீர் வெளியில வந்துடும். அதன் மூலமா ஹீட்டு போயிடும். இன்னொரு திங்கிற உணவும் வலிமையானது. நீங்க இன்னைக்குதான் ஒரு ஆணையோ பெண்ணையோ கண்டுபிடிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? உறுப்பை வச்சு. அப்போ ஒரு கொட்டை உள்ள பொருள் ஆண், விதை இல்லாத பொருள் பெண். அப்போ இன்னைக்கு திங்கிறது பூராமே சீட்லெஸ், அந்த விதை முளைக்காது. அப்போ அன்னைக்கு நம்ம தின்னுட்டு பேண்ட இடத்துல செடி முளைச்சு, இன்னைக்கு முளைக்குதா? முளைக்கல. அப்போ விதை இல்லாத பொருள், சிவம் இல்லாத பொருள். நீங்க உழைச்சு சேர்க்கிற காசு அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறையே இருக்காது. திங்கிற உணவு ரசாயனம், திங்கிற மருந்து ரசாயனம். இயற்கை உணவுகளை விட்டுட்டு செயற்கைக்கு போயிட்டீங்க. இனி யாருக்காக வாழ போறீங்க? அடுத்த தலைமுறை இருக்காது. மனித இனம் இதோடு அழிஞ்சிடும். இதுதான் கலியுகம். இதுதான் கலியுகம். உன்னை நீயே அழிச்சுக்கிற. உன் தலைமுறையை இல்லாம நீ யாருக்கு ஓடி ஓடி சேர்க்கப்படுறதுன்னு தெரியல. அப்போ கெட்டதை உணராமல் கெட்டதோடு சேர்ந்து வாழும் உனக்கு எதுக்கு வளர்ச்சி, உனக்கு எதுக்கு பணம்? அப்புறம் வாழ்றதுக்கு எனக்கு பணம் வேணும்னா அடுத்த தலைமுறையே இருக்காது. இதோட கல்யாணம் பண்ணாம அப்படியே செத்துருங்கிறேன் நான். ஏன்னா விதை இல்லாத பொருள், சிவம் இல்லாத பொருள். சூரியன் உங்களுக்கு அதனாலதான் அதீத வெப்பம் வருது உங்களுக்கு, இயற்கையை அழிக்க அழிக்க அழிக்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தாங்கக்கூடியது அயன் சத்து. அப்படின்னா இதுல ஹீட் இருக்கு. அப்ப இதை எப்படி எடுப்பாங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, கருஞ்சீரகம், மிளகு, மஞ்சள் பொடி, உப்பு இப்படி போட்டு பித்தம், ஹீட்டு, அதுல இருக்கக்கூடிய அத்தனையை எடுத்து உங்களுக்கு முழு அயன் சத்தை கொடுத்துருவான். அப்போ புதன் ஒருத்தனுக்கு ஒரு லக்னத்துல இருக்குனாலே அவங்க குடும்பத்துல ஒன்றுக்கு, அதாவது தாத்தாவுக்கு 2 திருமணம் ஆயிருக்கு, அம்மா வழியில அப்பா வழியில இருக்குன்னா அந்த விஷயம் நமக்கு இருக்கும். கண்டிப்பா நம்ம குடும்பத்துல இருக்கும். சில பேருக்கு திருமணம் பிரிஞ்சிருக்கும், சில பேருக்கு திருமணம் சின்ன வயசுல கல்யாணம் ஆயிருக்கும், சில பேருக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ். இப்ப உங்களுக்கு சனி ஒரு கட்டத்துல இருக்குன்னா அந்த குடும்பம் சொல்லுவாங்க, தாத்தா குடும்பம் ஆலமரம் மாதிரி இருந்துச்சுன்னா 10-16 பிள்ளைகள். இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சிருச்சு. அன்னைக்கு கூடி வாழ்ந்தாங்க, கோடி நன்மை. இன்னைக்கு எல்லாம் தனித்தனியா வாழ்றான். அப்போ ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா, நல்லது கெட்டதுங்கிறது உனக்கு உறவுகளோடு இருந்தா தானே தெரியும். அப்போ ஒரு கிரகத்தினுடைய மைனஸ் கர்மா. அப்போ உங்களுக்கு 10 பேர்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு? அதாவது பெத்தவங்க செஞ்ச பாவமும் புண்ணியமும் பிள்ளையை சேரும். அப்ப 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி அப்படி சொல்லுவாங்க. அதாவது பாம்பு அடிச்சு ரோட்ல போடக்கூடாது, பழி வாங்கும். அப்படி கிடையாது. அந்த காலத்துல செருப்பு எல்லாம் கம்மி. நீ பாம்பு அடிச்சு ரோட்ல போடும்போது அந்த விஷம் அதுல பரவிடும். உள்ளங்கால், உச்சந்தலையில இருந்து உள்ளங்காலுக்கு நரம்பு, அவ்வளவு நரம்பு, ரத்தோட்ட நாளங்கள் அங்கதான் இருக்கும். நீ மிதிச்சு நடக்கும்போது அந்த விஷம் உன் மேல ஏறி ஸ்கின் டிசீஸ், இந்த நோய் போய் அடுத்த தலைமுறைக்கு பரவும். அவ எப்படி யோசிச்சிருக்கான்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு அது போயிடும். புரியுதா? அப்போ பாம்பு செருப்ப வாசல்ல விடாத. நீ கண்ட பக்கம் மிதிச்சுட்டு வந்து அதுல விடும்போது அது வீட்டுக்குள்ள அந்த கிருமி வந்துடும். முருங்கை மரத்தை வாசல்ல நட்டாத, வேதாளம் தலைகீழா தொங்கும்னா கம்பளி பூச்சி தொங்கும் வாசல்ல. அந்த காலத்துல லைட் வெளிச்சம் கிடையாது. எப்படி? அதனால நிறைய விஷயங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஒரு கிரகத்தின் கேட்டதுன்னா, இப்போ நம்ம அப்பாவுடைய, அதாவது தாத்தா சொத்து பேருக்குமா, நம்ம அப்பாவுடைய, அதாவது அப்ப 8 அடி புள்ள 16 அடி. அப்ப நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா 2 பேர். நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மானா தாத்தா பாட்டி. நம்ம அம்மாவுடைய அப்பா அம்மா 2 பேர், 4. அதே மாதிரி நம்ம மாமனாருடைய அப்பா அம்மா 2 பேர், மாமியாருடைய அப்பா அம்மா 2, நம்ம அப்பா அம்மா 2. அதாவது உங்களுக்கு இப்படி சொன்னா புரிஞ்சிடும். அதாவது இப்ப எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா, எனக்கு 4 பேர் தாத்தா பாட்டி. அப்ப எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4, எங்க அம்மாவுக்கு 4, எங்க அப்பா அம்மா 2, 10.
இந்த 10 பேரினுடைய டிஎன்ஏ வீக்கா இருந்தா என் உடம்புல எந்த டிஎன்ஏ வீக்கு எது ஸ்ட்ராங் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சுன்னா டாக்டர் வந்து என்ன செக் பண்ணுவாருன்னா, ஆம்பளைக்கும் பிளட் டெஸ்ட், லேடிஸுக்கும் பிளட் டெஸ்ட். ஏன்? அந்த குழந்தைக்கு HIV இருக்கா, இல்ல வேற ஏதோ நோய் இருக்கா, இந்த 2 பேர்த்துக்கு உடம்புலயும் நல்ல விட்டமின் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா, இந்த குழந்தை எந்த அளவுக்கு தலைக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது உங்களுடைய விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அவன் உணர்த்திட்டு போயிட்டான். 10, அதான் சொன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த 10 பேருங்கிறது 10ஆம் இடங்கிறது தான் வயிறு. 10ஆம் இடம் தான் வயிறு. இந்த வயிற்றுல அவங்க சாப்பிட்ட உணவு பழக்க வழக்கம் நன்மை தீமைங்கிறது. குழந்தை தணிக்கும் இடமும் வயிறு. இறைவன் வாழும் இடம் கருவறை, குழந்தை தணிக்கும் இடமும் கருவறை, அதுவும் வயிறு தான். அப்ப இந்த கர்மஸ்தானம்ங்கிற 10ஆம் இடம் என்னன்னா வயிறு. அப்ப உணவே மருந்து. இந்த 10 பேருடைய நன்மை தீமைகளை சரியாக்கக்கூடிய உணவு தான் மருந்து. நீ திங்கிற மாத்திரை ரசாயனம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 10 பேருடைய நன்மை தீமைனா இங்க இந்த 8. இப்போ எனக்கு எங்க அப்பா வழியில தாத்தா பாட்டி, அம்மா வழியில தாத்தா பாட்டி 4 நாள் 8னா, மாமனார் வழியில ஒரு 4 நாள் வந்து 8. அப்போ எங்க அப்பா அம்மாவும் மாமனார் மாமியாரும் எப்படி வாழ்த்துவாங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வார். இந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ கலவைதான் நான். அதாவது என் மகன். நான் 8 வழி, என் மனைவி 8. இந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ, இந்த 7ஆம் அறிவு படம் எடுத்திருப்பீங்களா, 7 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம உடம்புக்குள்ள அவங்க அணுக்கள் உயிரோட இருக்கும். அப்ப எப்படி? மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும், மேனியை கொள்வாய், உடல் அழியும் உயிர் அழியார், இறைவனடி சேர்ந்தார், இறைவன் வாழும் இடம் கருவறை, குழந்தை தணிக்கும் இடம் கருவறை. ஒரு கிரகத்தினுடைய மைனஸ். அப்ப அதுக்கு தகுந்த உணவை நீ எடு, அந்த நோய் சரியாகும். அப்ப குரு ஒரு இடத்துல இருக்கு, அது எந்த காரகத்துவமா வேணாலும் இருக்கட்டும், எந்த வீடா இருக்கட்டும். ஒண்ணு வெளிநாட்டுக்கு போயிடுவான் குரு ஒரு லக்னத்துக்கு, அவனுக்கு எந்த தாய் வீடோ இல்ல இளைய சகோதர வீடோ எந்த வீடா இருக்கட்டும். ஏன்னா குரு 9க்கும் அதிபதி, 12க்கும் அதிபதி. ஒண்ணு வெளிநாடு போயிடுவான், இல்ல ஐடி கம்பெனி வெளிநாட்டு கம்பெனியில வேலை செய்வான் இருட்டுல, இல்ல அவங்க குடும்பத்துலதான் இந்த கேன்சர், குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா குரு குழந்தைக்கு அதிபதி. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அந்த கர்ப்பப்பையில கட்டி. ஏன்னா குரு 12ஆம் வீடுங்கிறது மெடிக்கல், மருத்துவம். அப்ப அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை. உங்களுக்கு குருங்கிறது தந்தை, சொல்மிக்கவன், வாத்தியார் சம்பந்தப்பட்ட தொழில். எந்த உறவு காரகத்துவத்தை எந்த தொழிலோட எந்த விஷயத்துல அனுப்பிச்சிருக்கு. அப்போ ராமர் போனது குரு தசையில வனவாசம். இன்னைக்கு ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு குரு உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். எப்படி? வெளிநாட்டு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். போறது பரதேசம். ராமர் போனது பரதேசம், வனவாசம்னா நாம பிரதேசம் போறது வனவாசம். ஒரு செடியை நட்டு வச்சு அங்க புடுங்கும் போது கூட உயிர் மண்ணோட எடுப்பான். இன்னொரு இடத்துல நட்டு வைக்கும்போது அந்த மண்ணு வேணும்னு. இந்த 8 பேரும் பிறந்த ஊர்ல உள்ள தெய்வம்னு கட்டினது அந்த காலத்துல போட்டோ கிடையாது. அவங்க அழிஞ்ச உருவத்துக்கு கொடுத்ததான் ஒரு குத்துக்கல்லோ மரமோ, அதுக்கு கட்டின பீடம் தான் உன் குலம். என் குடும்பம் ஒரு கோயில், அதில் என் அப்பா அம்மா சாமி, என் குலம் தெய்வம், என் முன்னோர்கள் எனக்கு முன்னோடிகள். அப்ப 12ஆம் இடங்கிறது யாருன்னா, இந்த வீட்டுல சுக்கிரன் உச்சம், இந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு வரும். இதான் சுக்கிரன் வீடு. இங்க யார் உச்சம்னா சந்திரன் உச்சம். ஒரு கன்னி, இத பாருங்க, இந்த வீட்டுக்கு 7ஆம் வீடு மனைவி சுக்கிரன். இந்த கன்னி தாயாகும் போது சுக்கிரன் கன்னி தாயாகும் போது தாயாய் உச்சம் பெறுகிறார். தாய்க்கு பின் தாரம். அதாவது என் மனைவி தாயாக உச்சம் பெறுகிறாள்ங்கிறத அவன் சொல்லியிருக்கான். ராகு கேது, சனி ஆத்மகாரகன், புத்தூர்காரகன், கர்மக்காரகன். 8ஆம் வீடு சனி. சனி 8ல இருந்தா ஆயுள் தீர்க்கம். 8ஆம் வீடு மர்ம உறுப்பு. உன்னுடைய உயிர் அணுக்கள் வீரியமா இருந்தா குழந்தை வீரியமா இருக்கும். அணுக்கள் இல்லைன்னா குழந்தை பிறக்கிறது தாமதமாகும். சுத்தமா இல்லைன்னா உனக்கு குழந்தையும் கிடையாது, வம்சமும் கிடையாது. அப்போ 8ஆம் வீடுங்கிறது யாருக்கு வீடுன்னா ராகு கேது இங்க உச்சம். ராகு கேது அப்படின்னா ரிவேட்ஸ். ராகு கேது ரிவேட்ஸ் உங்களுக்கு, மற்றதெல்லாம் 6 வயசு. அப்போ இறந்த காலத்தை நோக்கி பயணம். இதுதான் கேதுவினோட மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவாங்க திருக்கணித்துல. அப்போ கேதுங்கிறது ஞானத்தால் இதை உணருங்கிறான். எப்படி? தலை உடன் கால்னு போட்டுப்பான். இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்கும் போது தலையில தான் பிறக்கும். அப்போ இந்த இதை போட்டீங்கன்னா இங்க உள்ளது இங்க பிறக்குது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கிரகத்தினுடைய தீமை கர்மா. அப்ப நன்மைங்கிறது அதுக்கு தகுந்த சத்தம் எடுத்துக்கணும். ராகு கேதுங்கிறது யாருன்னா, இது செவ்வாய் வீடு. ஒரு பூமியில தான் ஒரு உயிர் தணிக்கும், பூமியில தான் உயிர் மரணிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த செவ்வாய் வீடுனா சனி ஆத்மகாரகன், பித்தூர் காரகன், கர்மகாரகன். கர்மகாரியம் யாரு பண்ணுவோம்? அப்பா அம்மாவுக்கு. பித்தூர் தோஷம் தாத்தா பாட்டிக்கு.
ஆத்ம காரியம் யாரு பண்ணுவோம்னா நம்ம முன்னோர்களுக்கு, அவங்க ஆத்மா சாந்தி அடையல. அதாவது அந்த காலத்துல வந்து அதுக்கு ஒரு டாபிக் நான் சொல்லிடுறேன், புரியுங்களா? அப்போ சனி கர்மக்காரகன்னா நம் முன்னோர்களினுடைய கர்மா, இந்த 10 பேர் சொன்னேன்ல, அப்ப அந்த கர்மா 11ங்கிறது, இந்த 10ஆம் இடம்ங்கிறது வயிறுனா, இந்த 11 லாபம்ங்கிறது இந்த குழந்தை. புரியுதா உங்களுக்கு? இந்த சூரியனால் உற்பத்தி ஆகி 11ங்கிற சனி வலிமையோட ஒரு குழந்தை பிறக்கணும். எப்படி கேள்வி? அதனாலதான் இங்க சூரியன் நீச்சமா இருக்கும் 7ஆம் வீட்டுல, சார் இங்க உச்சமா இருக்கும். இந்த வீட்டுல வந்து உங்களுக்கு சூரியன் நீச்சம், இங்க சனி நீச்சம். அப்போ அயன் சத்து அப்படிங்கிற இந்த சூரியன் சனி கனெக்ஷன் எங்க இருக்கும்னா அந்த குழந்தைக்கு தான். ஒரு குழந்தை எந்த அளவுக்கு வலிமையா பிறக்குதுங்கிறத நிர்ணயம் பண்ணி அதனுடைய வாழ்க்கை, இதுக்கு நோய் வருமா, கோடி கோடியா சம்பாதிச்சு பணம் வச்சுட்டு பிள்ளைக்கு நோய் வச்சு 3 நேரம் பணத்தையா திங்க போற, அடுத்த தலைமுறையில இல்ல பணத்தை திங்க முடியுமா? அதாவது நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம். இந்த 16 வகை செல்வம்ங்கிறது நோயற்ற வாழ்வு. இந்த 16 வகை உங்களுக்கு ஒவ்வொரு ராசி ஜாதகம்ங்கிறது நோய் நொடி இல்லாம வாழ்வு. சித்தர்கள் குறிப்பு எடுத்து பாருங்க. சித்தர்கள் குறிப்புல இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் உள்ளவனுக்கு, இந்த ஜனன லக்கணத்தில் பிறந்தவன், இந்த தசா புத்தி வரும்போது இந்த நோய் வரும், அதனால நீ இந்த உணவை எடுத்துக்கொள். இந்த மூலிகை சித்தம்னா உடல், இதை பாதுகாத்து வளர்ந்தவன் 40,000 வருஷம் அப்படின்னு கணக்கு. 40,000 வருஷம் 30,000 வருஷம் வாழ்ந்தான்னு கணக்கு இருக்கு. இந்த மூலிகையை வச்சு இந்த உடலை எப்படி பாதுகாக்கிறது? நீ உன் மூளை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் தான் இருக்கிற. மூலிகை தான் இன்னைக்கு விதை இல்லாம அடிச்சுட்டிய, முடிஞ்சு போச்சு. அப்ப உன எப்படி அது காப்பாற்றும்? ஜோதிடம்ங்கிறது தனம், குடும்பம், உங்களுக்கு வருமானம் எப்படி? செவ்வாய்ங்கிறது பூமி 4ஆம் வீட்டுல நீச்சம். அதாவது இந்த பூமி எவனுக்கும் சொந்தம் இல்லைன்னு ஜோதிடம் சொல்லுது. இந்த பூமி எவனுக்கும் நிரந்தரம் இல்லை, நீ எதையும் எடுத்துட்டு போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப 4ஆம் வீடுங்கிறது அசையும் சொத்து, அசையாத. இந்த அசையும் பொருள், அசையாத பொருள் எவனுக்கும் நிரந்தரம் கிடையாது. இந்த உடல் முதற்கொண்டு உயிர் மட்டும்தான் நிலையானது. அதனாலதான் சிவம்னா அவ்வளவு ஒரு பெருந்தகை. மகா சிவராத்திரி வேற வருது உங்களுக்கு. அப்ப 8ஆம் வீடு ராகுக்கு எதுனா யாருன்னா சனின்னா நம்ம முன்னோர்கள் தான். இந்த 8 தான் சனி, நம்ம முன்னோர்கள். அப்ப இந்த 8 பேருடைய நன்மை தீமை வச்சா நம்ம வாழ்க்கை. அப்ப கர்ம காரியம்ங்கிறது நீங்க எதெல்லாம் குலசாமின்னு இந்த 8 வழி சொல்லி, அப்ப 8 அடினா புள்ள 16 அடினா, நம்ம அப்பாவுடைய அப்பா வழி குலசாமின்னா உறவே கடவுள், உணவே மருந்து, உறவே கடவுள்னா ஆலமரம் மாதிரி குடும்பம்னா அதுக்கு பலம் என்னது? சுத்தி இருக்கிற விழுதுகள். சித்தப்பன் சீரு இல்லைன்னா சொந்த பந்தம் கிடையாது. மாமன் சீரு இல்லைன்னா கழுத்துல மாலை ஏறாது. மலை ஏறாது இல்லை, கழுத்துல மாலை ஏறாது. தானத்தில் சிறந்த தானம், அது ஒரு டாபிக். ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் நான் வேற ஒண்ணு சொல்லுவேன், புரியுதா? அதே மாதிரி இந்த அதாவது சுத்தி இருக்கிற ஒரு கல்யாணம்னா சுத்தி இருக்க எல்லா சொந்த பந்தத்தையும் சொல்றோம். அது மாதிரி இந்த 8 பேர் தாத்தா, நம்ம அப்பாவுடைய தாத்தா பாட்டி, அம்மாவுடைய தாத்தா பாட்டி, 8 பேர் பிறந்த ஊர்ல உள்ள அவர்கள் குலம் சார்ந்த ஒரு 2-3 கோயில் இருக்கும். அதன் காலுக்கு கீழே இருக்கிற அந்த தெய்வத்து காலுக்குள்ள நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க, உருவம் அழிஞ்சிருக்கோம். அதனாலதான் எல்லை காவல் தெய்வமா இருக்கிறதுல கையில கபாலமும் காலுக்குள்ள மனுஷனையும் உடம்புல கபாலத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க காளி வரைக்கும். காளி மோட்ச வீடு நம்ம எல்லை காவல் தெய்வத்துக்கு அதுதான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்து படங்கள்ல இருப்பான் ஒரு ஒளி நேர சாமி காலு கீழே போற மாதிரி. அப்ப நம் முன்னோர்கள் உடல் அழியும், உயிர் தான் அந்த பீடத்துல வாழும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வாழும் சொன்னது எது? நான் பிண்டம்னா சோறு கிடையாது, நம்ம உடம்பு தான் பிண்டம். இந்த உடம்பு உயிரோட வாழும். அதை இயக்கக்கூடிய சக்தி அந்த குலசாமிங்கிற காலு கீழே இருக்கு. ஏன்னா அவர்கள் தான் உங்க கனவுல காட்சி கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம இறந்தவங்க உன கனவுல வராங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த இறைவனை உணரலாம். அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுதான் கனவு. அதாவது ஒரு தாய் தகப்பன் நமக்கு ஒண்ணுன்னு அந்த பெத்த தாய் தகப்பன் தான் துடிப்பான், சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் தான் துடிக்கும், மற்றவன் உதவுவான். அது பண்பு, மனிதனின் இயல்பு. மிருகத்தை கூட பண்பா பார்த்துதானே வளர்க்கிறோம். அப்போ நமக்காக பாடுபட்டு ஒவ்வொரு நிமிஷமும், அதாவது பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நிழலாய் நின்று காத்தது தாய் தந்தை. அந்த வழியில் உள்ளது நேற்று வரைக்கும் தாய் குடியிருந்த கோயில். நாளைக்கு பேயா? உடல் அழியும், உயிர் அழியாது. அவர்களின் டிஎன்ஏ உடம்புல உயிரோட இருக்கும். அதுதான் சிவன். உன்னை உணரு, இறைவனை உணரு. அவர்களின் கனவின் வெளிப்பாடுதான் இறைவனின் வெளிப்பாடு. அதாவது இந்த உலகத்துல பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க. இப்ப பேய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரவு நேரங்கள்ல பேய்னா நல்லா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பேய் பிசாசுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பரிகாரம்னு சொன்னாங்க இல்லையா? பரிகாரம். இப்போ ஒருத்தங்களுக்கு
ஒரு 30 வயசுல நீங்க வந்து அது ஏற்கனவே சொல்லிட்டேன்னா 30 வயசுல ஒருத்தன் போறானா சொல்லலன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ஒருத்தன் பரிகாரம் நீங்க சொல்றீங்க, இந்த கோயிலுக்கு போ உனக்கு ராகு கேது தோஷம் வந்துடும், இந்த கோயிலுக்கு போ உனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும், உனக்கு சொத்து பிரச்சனையா நீ இந்த கோயிலுக்கு போ, இந்த பேர் உள்ளவன் இந்த ராசி நட்சத்திரத்துல உள்ளவன் இந்த கோயிலுக்கு போனாதான் புண்ணியம். ஜோதிடம் உருவான காலங்கள்ல போக்குவரத்து கிடையாது. ஜோதிடம் உருவான காலங்கள்ல போக்குவரத்து கிடையாது. நம் முன்னோர்கள் காலத்திலேயே கிடையாது. இது அதுக்கும் முன்னாடி உள்ள காலம், அதுக்கும் முன்னாடி உள்ள காலம். அப்ப போக்குவரத்துங்கிறது சுத்தமா கிடையாத காலம். அப்போ நீங்க சொன்ன கோயிலுக்கெல்லாம் நடைபாதை பயணமா தான் போகணும், அதுவும் காட்டு வழியா போகணும். காட்டுகள்ல மிருகங்கள் இருக்கும், சில கொடிய விஷயங்கள் இருக்கும், பாம்பு இருக்கும், நிறைய இருக்கும். அப்ப பார்த்து போகணும். இரவு நேரங்கள்ல பயணம் பண்ண முடியாது, விளக்கு வெளிச்சம் கிடையாது. நீ சொன்ன கோயிலுக்கெல்லாம் ஒருத்தர் 30 வயசுல கல்யாணம் ஆகல அவன் பரிகாரம் பண்ண போனான்னு வச்சுக்கலாம், அவன் 60 வயசுல தான் திரும்பி வருவான். காசிக்கு போனா பரதேசின்னு பேரு, அவன் திரும்ப மாட்டான்னு அர்த்தம். அதுவும் குருதேசியில தான் போவான். அப்போ அவன் சன்னியாசி பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனதான் கையில திருவோடு, புரியுதா, யாசகம் பெற்று வாழ்றவன் சொல்லுவாங்க. அவன் தான் சாமினா யாருன்னு தேடி போறவன். ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னேறிதவும் குடும்பம் ஒரு கோவில், ஒரு கட்டு, அதாவது குடும்பம் என்னும் உறவுகளில் வாழ தகுதியற்றவன் ஒரு கட்டு விறகில் சாவதற்கு சமம். நம்மால் சொல்லுவான், உறவுகளோட வாழ்றதுக்கு ஒரு கட்டு விறகுல வெந்துடலாம். பழமொழி தப்பு, புரியுதா உங்களுக்கு? அப்ப உறவுகளோடு வாழ தகுதியற்றவன் ஒரு கட்டில் விறகில் வென்றதற்கு சமம்னா அவன் செத்த பிணத்துக்கு சமம். அதனாலதான் ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் சாமியா கும்பிடுவோம். அப்போ அகோரியா இருக்கிறவங்க ஆன்மையா தூட்டுருவாங்கன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கீங்களா உங்களுக்கு? அப்போ அடுத்த தலைமுறையே இல்லாதவன் சாமினா யாரு? அவன் கையில திருவோடு இருந்துச்சு, இன்னைக்கு இந்த திருநாடு இருக்கு, அதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? சாமியார் கையில அன்னைக்கு இருந்தது திருவோடு, இன்னைக்கு இந்த திருநாட்டை நிர்ணயம் பண்றதே அவன் தான்.